வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. மரம் இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாது. ஆனால் மனிதன் இல்லாவிட்டால் மரங்கள் சிறப்பாக வாழும். மரம் நடுகையின் அவசியத்தை தற்போதைய காலநிலை எமக்கு உணர்த்தி இருக்கின்றது. இதை தன்னார்வமாக முன்னெடுக்கும் கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு எமது மாகாண மக்கள் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிரீன் லேயர் அமைப்பின் ஏற்பாட்டில் 10,000 நெல்லிக்கன்றுகளை நடுகை செய்யும் செயற்றிட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு கோப்பாய் பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. எங்களுக்கு 1000 உதவி செய்வதற்கு அந்த வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் மற்றவர்களுக்கு அந்த இறங்குவதற்கும் நாங்கள் பழகிக்கொள்ள மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த கரங்களை வளர்ப்பதும் அது ஒரு மிக சிறப்பான பண்பு. அந்த வகையில் இந்த நிகழ்வு வந்து மிக ஒரு சிறப்பான நிகழ்வு, அது முன்மாதிரியான ஒரு நிகழ்வு. அதை ஒரு தனியாளாக ஒரு நிறுவனமாக அவரால் தனியாளாக அந்த உருவாக்கி கடற்கரை நினைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பங்கு அளப்பெறுகிறது. நான் செய்கின்ற வேலைகள் நான் எல்லா இடத்திலும் அண்மையில் கூட மசாவனா பகுதியில் அண்மையில் விட்ட பகுதிகளில் கூட உதாரணம் நிறையவே அவதான் மாநிலம் தான் செய்து கொண்டிருந்த நான் கண்டேன். தங்களுடைய அந்தந்த கிராமங்களில் இருக்கிற அமைப்புகளே பல நிலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து சசிகுமார் வந்து மேலே அவரோட பயணிவார் அவற்ற முயற்சி வந்து மேலே நான் மேலே இந்த அங்கிருந்து வந்ததை அதற்கு மிக முக்கியமான ஒன்று பிரதேசமாக பெற்றார். இரண்டால் சசிகுமார் அவர்கள் ஒரு தனியாளாக நின்று இவ்வளவு காரியத்தை செய்கிறார். நான் 1,00,000க்கு மேலே மரங்களை நாட்டிட்டார். அது மரங்களை நாட்டுவது மட்டுமல்ல, அதை என்ன மாதிரி பராமரிக்க வேண்டுமென்றதையும் அந்த முயற்சியை செய்வார்கள். பராமரிக்க வேண்டுமென்றதிலையும் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்வார்கள். அந்த வகையிலே அந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி, கரைச்சி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது டக்ளஸ் தேவானந்தா கருத்து தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் புதுசாக எதையும் சொல்ல வரை இல்லை. ஆரம்ப காலங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா சார்பிலும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில வாரங்களிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம். வழக்கமாக உள்ளூராட்சி சபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்று தேர்தல்கள் வந்தாலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான விமர்சனங்களும் ஆரம்பித்துவிடும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறை, அதனுடைய வேலை திட்டங்கள் போன்றவற்றை புரிந்து கொண்டு மக்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை நோக்கி அணிதிரள்வதை தடுப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் எதிரிகளால் 2 வகையான தந்திரோபாயங்கள் முன்னெடுக்கப்படும். ஒன்று எமக்கு எதிரான சேரடிப்புக்கள், இன்னும் ஒன்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்திற்கும் புலிகளின் தலைமைக்கும் இடையிலான முரண்பாடுகளை தொடர்ச்சியாக பேசுபொருளாக்கி கிளிநொச்சியில் உள்ள செஞ்சோலை இல்லம் தொடர்பான விமலேஸ்வரி ஸ்ரீகாந்தரூபனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இருந்தவர் காலஞ்சென்ற நாகேஸ்வரன் அவர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்து அந்த அத்துமீறிய இல்லையை பார்த்து, இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை, ஏனென்றால் அதற்கான வரைபடம் இருக்கின்றது, அதற்கான தெரிவு இருக்கின்றது. எனவே இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை என்று ஜனாதிபதி செயலகத்தால் காணிப்புணக்கு தொடர்பாக வந்த மொபைல் சர்வீஸுக்கு என்னை அழைத்திருந்தார்.
ஆனால் அங்கு குமரன் பத்மநாதனும் அழைக்கப்பட்டிருந்தார், அவர் வரவில்லை. நான் போன பொழுது அங்கு 2 சிறுமிகள் மட்டும் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே எனக்கு தரப்பட்ட கடிதம் இருக்கின்றது. இந்த எல்லை பிரச்சனைக்கு தருவோம் என்று எழுதி இந்த விடயங்களால் இந்த அத்துமீறின ஆண்களுக்கு சாராய குப்பிகளையும் பெண்களுக்கு அரிசியையும் வழங்கி வாக்கு கேட்பவர்களிடம் ஏமாந்து மீண்டும் 5 வருடம் பழைய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு தள்ளப்படும். இதுவே கிராமங்களிலும் ஊழல் மோசடியற்ற கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் குற்றவாளிகளாக நிர்ணயிக்கப்பட்டவர்கள் பழைய தரப்பினரை நிராகரித்து திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களிக்கவும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். கிராம மட்டத்தில் அதை போன்ற ஒரு ஊழல் மோசடியற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பழைய அதே தரப்பினருக்கு மீண்டும் வாக்களிப்பதையோ அல்லது குற்றவாளிகளாக நிர்ணயிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களுக்கு மீண்டும் நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கப் போகின்றோமா என்ற விடயத்தை தான் நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது ஊரை சுத்தப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமையப் போகின்றது. தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் மிகவும் திறமையானவர்கள், அதே நேரம் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபடாதவர்கள். அது மாத்திரம் கிடையாது, சமூகத்தோடு ஒன்றிணைத்து செயற்படுகிற சமூக சேவையாளர்களாகத்தான் இன்னும் வரைக்கும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த வட்டாரத்தில் போட்டிருக்கின்ற தோழியும் கூட அப்படிப்பட்டவர் தான். இந்த சமூகத்தோடு இணைந்து இந்த சமூக தேவையான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவர்களுக்கு தேவையான விடயங்களை தனது சொந்த நிதியிலும் பயன்படுத்தி அவர் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் போன்றவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் கிளிநொச்சி போலீசார், தருமபுரம் போலீசார் இணைத்து புளியம்பொக்கனை கிராம அலுவலகர் பிரிவு உட்பட்ட பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 85 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சாவுடன் பளை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் பகுதியில் தனியார் ஒருவரின் வீட்டை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரனின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? அனுர அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணியை தற்போதைய NPP அரசு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் ஆளுநரும் அதிகாரம் இருந்தும் ஏன் மீட்கவில்லை என குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். ஒரு பெயரிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த கூட்டு முன்னணி போட்டியிடுகின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே எங்களுடைய அணி இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தரப்புகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிதறி சின்னாபின்னம். தலதா மாளிகை யாத்திரை காலம் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் யாத்ரீகர்களின் பாதுகாப்பு கருதி கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டவர்களை பணியில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கண்டி நகரிற்குள் இன்று முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதன்படி வெளி மாவட்டங்களிலிருந்து பிரவேசிக்கும் வாகனங்களுக்கும் அன்றாட நடவடிக்கைகளுக்காக கண்டி நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கும் தனித்தனியான வாகன தரிப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் வாரம் திட்டமிட்ட வகையில் நடத்தப்படும். தேர்தல் திகதியில் எவ்வித மாற்றமும் கிடையாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் குறித்து வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம். எதிர்வரும் 27ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் நிறைவடையும். தபால் மூல வாக்களிப்பு பிற்போடப்படும் சாத்தியம் காணப்படுவதாக ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை அடிப்படையற்றது. ஏற்கனவே தீர்மானித்ததற்கமைய எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் தபால் மூல வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்பான விவரங்களை பிரதி போலீஸ் அதிபர் ஒருவர் பணத்திற்கு விற்பனை செய்வதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இவ்விடயம் குறித்து உடன் விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் போலீசாரின் ஒழுக்கம் அதிருப்திக்குரியன என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பீவதுருகெல ஒருமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். வவுனியா பாவற்குளத்தின் அலைகரை பகுதியிலிருந்து இரத்த கரைகளுடன் இளைஞரின் சடலம் ஒன்றை உலுக்குளம் போலீசார் நேற்றைய தினம் மீட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள குளத்தின் அலைகரை பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக உலுக்குளம் போலீசாருக்கு பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் வவுனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த கோபிதாசன், வயது 33 என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினரால் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பல இறையாண்மை நாடுகளின் கடன் அளவீடுகளை பாதிக்கும் என்று ஃபிட்ச் மதிப்பீடுகள் கூறுகின்றன. அமெரிக்க அரசாங்க சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நாடு சார்ந்த பரஸ்பர வரிகள் இறுதியில் செயற்படுத்தப்படும் போது இலங்கை பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக இருக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்றுமதிகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த முதலீடுகள் சுங்க வரிகளாலும் அதிக நிச்சயமற்ற தன்மையாலும் பாதிக்கப்படுவதால் ஆசிய பொருளாதார வளர்ச்சி மெதுவாகும் என்றும் ஃபிட்ச் மதிப்பீடுகள் குறிப்பிட்டுள்ளது. வர்த்தக போருக்கு பிராந்திய அரசாங்கங்களின் கொள்கை பதில்கள் ஆசிய பசிபிக் இறையாண்மை மதிப்பீடுகளில் அதன் தாக்கத்திற்கு முக்கியமாக இருக்கும் என்றும் ஃபிட்ச் மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. செயல் தொழில் வேலை திட்டத்தில் முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் சில நபர்கள் பல்வேறு ஊழல் மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதே நேரம் சில சமூக ஊடகங்கள் பொய் செய்திகளை பிரச்சாரம் செய்து அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றன. இந்த அனைத்து சவால்களுக்கும் முகம் கொடுத்து நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சியை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷில விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிகாரத்தை பெற்றாலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களை போஷித்து பாதுகாப்பது ஆளும் அரசாங்கத்தின் உரிமையாகும். ஆட்சியாளர்கள் அரசியல் அமைப்பின் பிரகாரமே செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இலங்கை இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்திற்காகவா பிள்ளையான் இலக்கு வைக்கப்படுகிறார்? சட்டவிரோதமான முறையில் தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை பெயர் குறிப்பிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. கண்ணீருடன் பல விடயங்களை பிள்ளையான் என்னிடம் குறிப்பிட்டார். 21ஆம் தேதி ஜனாதிபதி எந்த சூத்திரதாரியை குறிப்பிடப் போகிறார் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பியுதுருகெல ஒருமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலத்தின்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால் மற்றும் தயிர் ஆகியவை வட் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் திரவ பால் மற்றும் தயிர் மீதான வட் வரி நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு அமைவாக புதிய பால் குறைந்தபட்சம் 150% இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வட்வரி திருத்த மசோதா ஏப்ரல் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஏப்ரல் 11ஆம் தேதி கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி தொடர்புடைய சட்டம் குறித்த திகதியில் அமலுக்கு வந்ததிலிருந்து உள்நாட்டு வருவாய்த்துறை பல வரி திருத்தங்களை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அரள ஹஸ்வெவ பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொபியைக்கான போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதுடைய குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொபியைக்கான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி முதல் இதுவரை 168 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் உள்ளிட்ட ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர்களில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரை 1387 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ள இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தின்படி மேலதிகமாக 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலையானதன் பின்னர் மீண்டும் அதே நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வடமாகாண கடல் சமாசத்தின் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன்.